பண்படுத்துவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் பக்கத்திலிருந்து கண்ணோக்கினால் ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை கிழித்து எறிவார், சில நேரங்களில் நம்மை உடைப்பார். ஏன் தெரியுமா? உருவாக்க. அவர் கையில என்னை நான் ஒப்படைக்கிறேன் என்றால் நான் அவர் காரியங்களுக்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும். 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும். அப்போ முதல் காரியம் என்னை ஆண்டவர் பண்படுத்தணும். இரண்டாம் காரியம் கர்த்தருடைய வசனங்கள் என் இருதயம் என்கிறதான நிலத்திலே விதைக்கப்பட்டால் எனக்கு ஒரு பெருக்கம் உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதியாகமத்திலே ஈசாக்கை குறித்து பார்க்கிறதான நேரத்திலே பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். யாருக்கும் ஆகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் விதைத்ததான ஒருவனுடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தரால் கொடுக்க முடியும் என்றால் உலகத்தின் தயவு தேவையில்லை, உலகத்தின் காரியங்கள் தேவையில்லை, உலக